இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மனித உரிமைகள், நுகர்வோர் அமைப்பு, பெண்கள், குழந்தைகள், பாதுகாப்பு தகவல்கள். இதிலிருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2060 to 2022 வரை. வாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரிவு 45 அது எதுக்குரியது அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி. நெக்ஸ்ட்டு குழந்தைகள் தினம் நவம்பர் 14. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. குறுகிய கால இல்லங்கள், பெண்கள் மறு சீரமைப்பு இடம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. நல்லா அதோட பார்த்துக்கிறங்க. ஆன்சர் சி 2341. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத இணைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அரசியலமைப்பு நிறுவனம், தேர்தல் ஆணையம், நீதிமுறை சார்புடைய அரசியலமைப்பு நிறுவனம், மகளிருக்கான தேசிய ஆணையம், சட்டப்பூர்வமான குழுமம், 4th அட்டவணை சாதியினருக்கான தேசிய ஆணையம், ஆலோசனை குழுமம். இது வந்து 4th ஒன் தான் பொருந்தாத இணை, மற்ற எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2016 அளிக்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் குழந்தைகள் நீதிமன்றம் அமைந்துள்ள நகரம் எது? ஹைதராபாத். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை குறிப்பிடு. குடியரசில் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள். அவ்வை இல்லம் என்பது அனாதை சிறுமிகளுக்கான ஒரு காப்பகம். அவ்வை இல்லம் என்பது அனாதை சிறுமிகளுக்கான ஒரு காப்பகம். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே மக்களாட்சி. இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இதில் வந்து பி தான் பொருந்தாதது, ஏன்னா தேவதாசி பெண்களும் குழந்தைகளும் அதில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1993. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை ஏற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1987. நெக்ஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 12 அக்டோபர் 2005. நெக்ஸ்ட்டு 2005ஆம் ஆண்டை தகவல் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது 12 அக்டோபர் 2005. அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு மத்திய தொழிலாளர் மந்திரி பண்டாரு தாத்தாத்ரேயா கூற்றுப்படி பெண்களுக்கான எளிய பரிசு என்பது பேறுகால பயன்பாடுகள் திருத்த சட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஸ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டன. 3 அடுக்குகளாக. அது என்னென்னா மாவட்ட, மாநில, தேசிய 3 அடுக்குகளாக வந்து நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1961. அதே தான் வரதட்சணை தடுப்பு சட்டத்துக்கும் 1961 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு நிலையான சட்டப்பூர்வமான அமைப்பு. நெக்ஸ்ட்டு கீழ் வருபவைகளில் எது வளைவு கூட்டம் எனப்படுகிறது? மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம். 2017. பின்வரும் எந்த இயக்கம் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை பிரச்சார துவக்கத்திற்கு பொறுப்புடையது? மஸ்தூர் சிசான் சக்தி சங்கதன். ஓகே, நெக்ஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 2005. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்க. அதாவது இதில் வந்து சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இது ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள், அதாவது ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாங்க. 2 மாவட்ட மன்றத்தின் ஒரு உறுப்பினரும் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். 5 வருஷம் இருப்பாங்க, 60 வயசுக்குள்ளே இருக்கணும். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழக்குகளில் மாவட்ட மன்றம் தீர்ப்பளிக்கலாம். அதாவது இது வந்து 50 லட்சம் இல்லை, 20 லட்சம் மட்டும்தான் தீர்ப்பளிக்க முடியும். ஏதான் ரைட்டு, ஆப்ஷன் 1 மற்றும் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்த வழிவகுத்தது. தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முதலில் தகவல் பெறும் உரிமையை அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன். எந்த ஆண்டு HIV மற்றும் எய்ட்ஸ் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 2017. கீழ்கண்ட அனைத்து இணைகளும் சட்டங்களும் அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டை சார்ந்தவை. இதில் எது தவறான இணை? பொது சேவை செய்ய தேர்ந்தெடுக்கும் சட்டம் கரெக்டு. சமய குறைபாடு சட்டம் 1950 கரெக்டு. தபால் அலுவலக சட்டம் 1954 கரெக்டு. அந்த இந்திய தான்
தவறானது. இந்திய நிர்வாக பணியாளருக்கான சட்டம். ஓகே. மத்திய அமைச்சரவை டேஸ் அன்று புதிய தேசிய உடல்நல ஆரோக்கிய கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. மார்ச் 15, 2017. அப்போ தான் வந்து புதிய ஆரோக்கிய கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. ஓகே. நெக்ஸ்ட்டு, தேசிய கல்விக் கொள்கையில் 14 வயது வரையான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க பரிந்துரை செய்தது வந்து கோத்தாரி குழு 1964 to 66. ஓகே. நெக்ஸ்ட்டு, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. பெண்களுக்கான தேசிய ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது 1992. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த ஆண்டு 12 அக்டோபர் 2005. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசு கல்வி உரிமைச் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 ஏப்ரல் 2010. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசாங்கத்தால் எப்பொழுது கர்ப்பச் சட்டம் இயற்றப்பட்டது? 1971. அதாவது மகப்பேறு சட்டம். ஓகே. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எது? முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 4 பேர் கொண்ட குழுக்கள் தான் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, மனித உரிமையை பற்றிய அறிவு டேஸ் ஆக மாற்றப்படுகிறது? செயற்பாட்டு திறன். ஓகே. நெக்ஸ்ட்டு, கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் வந்து ராஜீவ்காந்தி. பள்ளிக்கூடங்களுக்கு வந்து வசதி செய்கிறதுக்கு அதாவது வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கரும்பலகை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. மனித உரிமையை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம் எது சரியானது? உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் 10 டிசம்பர் 1942 கொடுக்கப்பட்டது. செகண்டு, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 ஆண்டு நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி ஆவார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 5 வருடத்துக்கு பதவி வைப்பாங்க. அதாவது 70 வயசுக்குள்ள. எல்லாம் சரி. ஓகே. நெக்ஸ்ட்டு, தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்கு தகவல் வழங்க வேண்டும்? 30 நாள். 30 நாட்களுக்கு வந்து தகவல் வந்து வழங்க வேண்டும். நெக்ஸ்ட்டு, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகே. தகவல் அறியும் உரிமை என்ற ஆவணம் முதலாக எந்த அமைப்பில் இருந்தது? உலக வங்கி. நெக்ஸ்ட்டு, பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் வந்து நம் பாதுகாப்பு நம் உரிமை அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் ஃபஸ்ட்டு மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தை தடுப்பு திருமண சட்டம் இந்தியாவில் எந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1929. நெக்ஸ்ட்டு, மனித உரிமை கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 17 ஏப்ரல் 1997. நெக்ஸ்ட்டு, மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 2006 தான் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் வந்து சட்ட திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து டிசம்பர் 10, 1948. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஆண் மற்றும் பெண்ணின் திருமண வயதினை நிர்ணயம் செய்யும் இந்திய திருமண திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2001. ஓகே. விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கிபி 1856. ஓகே. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1992. மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1789. நெக்ஸ்ட்டு, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஸ் பேர் கொண்ட அவர்களை பரிந்துரை செய்வார்கள்? 6 பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்து அவங்கள பரிந்துரை செய்வார்கள். நெக்ஸ்ட்டு, மனித உரிமை உலகளாவிய பிரகடனம் முதல் வரையறுக்கப்பட்டது 1948. விதவை மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1856.
வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1961. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது 1993. 97 வந்து மாநிலத்துக்கான சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். நடப்பு செய்திகளில் வந்த ஈத்தாசா 377 பற்றிய நிகழ்வானது எல்ஜிபிஐக்யூ உரிமைகளுடன் தொடர்புடையது ஆகும். ஜோசப் சாயின் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கு ஈத்தாசா 497 உடன் தொடர்புடையதாகும். நெக்ஸ்ட்டு இந்திய இளம் வழக்கறிஞர் எதிர் கேரள அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையதாகும். யஷ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா என்ற அரசு 4th ஒன்று தான் ராங்கு. அப்போ ஏ மட்டும், ஏ ஆன்சர் ரைட்டு. 4 மட்டும் தவறு. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 12 அக்டோபர் 2005. இது ரொம்ப தடவை கேட்டுட்டாங்க நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ்லேயே. ஓகே, நெக்ஸ்ட்டு கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இதை குழந்தை திருமண தடை சட்டம், வரதட்சணை தடை சட்டம், சதி தடை சட்டம், விபச்சார தடை சட்டம். ஓகேவா, இதில் ஆன்சர் கால வரிசைப்படி படுத்தினோம்னா அது எது வரும்னா ஆப்ஷன் பி. ஓகே, அதிலே நான் ஆண்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிறங்க. ஓகேவா, பி த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது என்றால், ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போதோ, அதை 2 நபர்களை வைக்கும்போதோ, இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் மாற்றும்போதோ, 18 வயது அடையாதவரின் பேரில் எழுதும்போதோ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பதியப்படாமல் இருக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 1992. நெக்ஸ்ட்டு சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. ஓகே, நெக்ஸ்ட்டு அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்கு? 1 to 5, 1 to 5 தான் படிக்கணும்னு முன்னுரிமை கொடுத்தது. தேசிய பெண்கள் ஆணையம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1992. நெக்ஸ்ட்டு எந்த வருடம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது? எப்போனா 2010. ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த வயதிற்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி வழங்கப்படும்? 21 வயசுக்கு அப்புறம் திருமணம் செய்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கூற்று ஏ காரணம் ஆர். ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. 18 வயது குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம், போச்சா சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளும் உதவுவர். இதில் வந்து ஏ வந்து தவறு, ஆர் வந்து சரி. ஏன்னா அது வந்து 18க்கும் குறைவான அப்படிங்கிறதா வரும். குறைவான வயதை வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து சரியான இதை வந்து பொருத்தணும். மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்றது. மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல். நெக்ஸ்ட்டு ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பது. பெண்கள் உதவி தொலைபேசி வந்து என்னது அவசர காலத்தில் வந்து பெண்களுக்கு உதவுறது. ஓகே, 4th one, அதாவது 4321 பி தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். ஓகே, 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாடு 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. குடும்ப கட்டுப்பாடு திட்டமானது புதிய மார்க்சிய அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது 1 மற்றும் 3 மட்டும் சரி. பி தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு பாராளுமன்றம் இந்திய குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? 2005 தான் பெண்கள் பாதுகாப்பு சட்டம், அதாவது குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்பட்டது? பி
10 டிசம்பர். ஓகே, மனித உரிமைகள் தினம். அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்கான பணி செய்யும் நல அமைப்பு மாநில பெண்கள் வள மையம். மாநில பெண்கள் வளம். இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது. வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். திருமண செலவுகள் பெண்ணின் பெற்றோர் பாதுகாவலருக்கு வருமானத்தில் 20% இருக்கணும். அப்போ மேற்கண்ட எல்லாமே சரிதான். ஓகே, அதான் ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரமடைதலுக்கான சக்தி திட்டம் மாநில அரசால் கொண்டு வர. பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா எந்த மந்திரியோட காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா தேவகவுடா அவரோட காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவர்களை முறையாக பொருத்தணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. இதை வரிசைப்படுத்துங்க. ஆப்ஷன் ஏ 4321 இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாள்களோட பெயர் ஸ்திரீ தர்மம். ஸ்திரீ தர்மம் அதுதான் செய்தித்தாளோட பெயர். ஓகே, இந்த வீடியோ 2 or 3 டைம்ஸ் கேளுங்க, நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.